பீகாக் சென்டர் பார்ட் போடுறதுக்கு வயர் கத்திரிக்கோல் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம். 1 2 3 3/4 அடியில் 4 வயர் கட் பண்ணிவிட்டு 4ஐயும் கீழே சேமாக மடிச்சுக்கணும். சுத்து வயர் இப்போ எடுத்துக்கிட்டு 1/4 ஆர் 1.5 அடியில் இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த 4 பீஸையும் கூட அடி போடுவோம் இல்லையா, அது மாதிரி பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த 4 பீஸையும் இப்போ ஒரு வயர் ஜாயின் பண்ண பிறகு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு இப்போ 2வது பீஸை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது நாட் பக்கத்தில் சுத்து வயர் ரோலோடு இருக்கிறது நம்ம வலது கை பக்கம் இருக்கணும். நம்ம 1.5 அடி வளர்த்து வெட்டணும் இல்லையா, அது நம்ம இடது கை பக்கம் இருக்கும். இப்போ நான் 4 வயரையும் இந்த மாதிரி அளந்துட்டேன். ஸோ சேம் இப்போ அந்த பக்கம் 1.5 அடி விட்டு தானே வெட்டணும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1.5 அடி விட்டுட்டு வெட்டிக்கலாம். இப்போது கூட அடி போடுற மாதிரி தான் மேலே வந்து நம்ம 2 வரிசை போடணும், கீழே ஒரு வரிசை போடணும். சேம் அதே மாதிரி அந்த பக்கம் 1.5 அடி மடிச்சுக்கிட்டு மேலே ஒரு லைன் போட போகிறோம். 2வது நாட், 3வது நாட் அண்ட் 4வது நாட். இப்போ மேலே 2வது லைன் நான் போட்டுட்டேன். சேம் பக்கத்தில் இருக்கிற வயரை இந்த மாதிரி அளந்து இந்த பக்கமும் நம்ம வயரை விட்டுட்டு வெட்டணும். இப்போ மேலே 2 லைன் போடணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ 2வது லைன் போட போகிறேன். அந்த பக்கம் எவ்வளோ வயர் விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து மடிச்சுக்கிட்டு நம்மளோட 3வது லைன் போட ஆரம்பிக்கலாம். நான் 3வது லைன் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். சேம் பக்கத்தில் இருக்கிற வயர் லென்த்தோடைய அளந்து விட்டவும் செஞ்சாச்சு. இப்போ கீழே ஒரு லைன் போடணும்னு சொன்னேன். அதுக்கு இப்படி நம்ம திருப்பிப்போம். தலைகீழ அந்த பக்கத்தை இப்படி திருப்பிக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து வயரை அளந்து மடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வயரை அளக்க கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஸ்கேல் எடுத்து 1.5 அடி மடிச்சுக்கோங்க. 4வது லைன் இப்போ போட போகிறோம். கூடை பின்னுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும். கூடையோட அடி இப்படி தான் போடுவோம், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ 4வது லைன் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது 4 முத்து 4 வரிசை இருக்கிற ஒரு சதுரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சதுன்னா நீங்கள் இது வரைக்கும் போட்டது வரைக்கும் கரெக்ட். ஸோ இப்போது 4வது லைனையும் நம்ம முடித்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற வயரை அளந்து வெட்டிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. என் கூடையே கூட போட்டுட்டு வாங்க வயரை எடுத்துக்கிட்டு. இப்போ நமக்கு 4 புள்ளியில் 4 வரிசையில் கிடச்சிருச்சு. இப்போ இதை டைமண்டு மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் 4 வயர் போகும், அந்த பக்கம் 4 வயர் போகும். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி வச்சுக்கணும், டைமண்ட் மாதிரி உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இந்த வீயில் நம்ம இப்போ ஒரு வரிசை போட போகிறோம். சுத்து வயர் எடுத்துக்கிட்டு அந்த 4 பக்கம் போகுது இல்லையா, அதில் லாஸ்ட்டு முத்தில் அதோட மேலே போகிற வயரை அளந்து மடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஒரு வி மேலே பார்த்த மாதிரி ஒரு வி மாதிரி நம்ம சுத்து வயர் வச்சு போட்டுட்டு வரோம். இல்லை ஃபஸ்ட்டு முத்து அப்படியே குட்டியாக மடித்து போட்டக்கூடாது. அந்த மேலே போகுது இல்லையா வயரு, ஃபஸ்ட்டு வயரு, அதை அளந்து மடிச்சுக்கணும். அப்போ என்ன 1.5 அடியாக இருக்கும். இப்போ அந்த 3 முத்தையும் போட போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் முத்து போட்டுட்ருக்கோம். இப்போ 3வது முத்து போடுறேன். இப்போ 4வது முத்து போட்ட பிறகு வெட்டிடக்கூடாது, பழக்க தோஷத்தில் அப்படியே மடித்து போடணும். 4 முத்து போட்டோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் அப்படியே மடக்கி இந்த பக்கம் இருக்க 4 முத்துலையும் போட போகிறோம். மேலே ஒரு வி போடணும், கீழே ஒரு வி போடணும். இந்த மாதிரி தான் நம்ம உடம்பு போட்டு ஃபுல்லுக்க போட போகிறோம். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. அப்படின்னா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். அந்த பக்கம் முத்து போட்ட உடனே மிச்சம் இருக்கிற 3 முத்தையும் இப்போ போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வி போட்டு முடிச்சிட்டோம்.
முடிச்சுட்டு எங்கே முடியுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயரை அளந்து நம்ம வெட்டிடணும். இப்போ மேலே பார்த்த மாதிரி ஒரு வி போட்டிருக்கோம். இப்போ கீழே பார்த்த மாதிரி ஒரு வி போடணும். போட்டோமா? இப்போ அப்படியே அந்த டைமண்டை இப்படி திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ நமக்கு 4 வயர் போச்சு. இப்போ 5 வயர் போகும். இப்போ நம்ம ஒரு முத்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கனால இப்போ இந்த 5 வயரையும் இப்போ மேலே போட்ட மாதிரி போடும். மேலே போகிற வயரை அளந்து வெட்டிக்கலாம். நமக்கு அங்கே லாஸ்ட்டாக ஒரு முத்தில் 2 பக்கமாக மேலே ஒரு வயர் கீழே ஒரு வயர் போகும். அந்த இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வயரில் மேலே போகிற வயரை அளந்து மடிச்சுக்கலாம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 வயர் போச்சு. இப்போ 5 போகும். நம்ம ஒரு வரிசையும் போட்டு முடிக்கும்போது ஒரு முத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போட்டாச்சு. சேம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண மாதிரி அந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட போகிறோம். போட்டோம்னா நமக்கு அந்த முக்கு திருப்பும்போது ஒரு முக்கோணம் கிடச்சது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஆப்போசிட்டில் முடித்து அதே மாதிரி வயர் விட்டு கட் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த பீகாக்கோடைய முன்பகுதி அந்த கூம்பு மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். இப்போ நம்ம முக்கு திருப்புறோம். இது போட்டு முடிச்சோன்னா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். முக்கோணம் கிடச்சிருச்சா? இப்போ இந்த பக்கம் திருப்பி மிச்சம் இருக்கிற இந்த 4 முத்துலையும் போடணும். எஸ், முடிச்சாச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற வயரோட லென்த்தை அளந்து வெட்டிடலாம். இப்போ மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த முக்கோணத்துலேருந்து தான் நமக்கு கணக்கு. இப்போ 2வது வரிசை இதே மாதிரி நம்ம போடணும். லாஸ்ட் மேலே ஒரு வயர் கீழே ஒரு வயர்னு ஒரு முத்தில் போகும். அதில் மேலே போகிற வயரை அளந்து மடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு வி கீழே ஒரு வி, இந்த மாதிரி நம்ம எத்தனை வரிசை போடணும்னா 8 வரிசை போடணும். மேலே ஒரு 8 கீழே ஒரு 8ன்னு போட்டுக்கிட்டே வரணும். இதில் ஃபஸ்ட்டு 3 வரிசைக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் போட்டுட்டு வரலாம். 4வது வரிசையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 3/4 அடி வயர் எக்ஸ்ட்ரா விட்டு மடிக்கணும். அது 4வது வரிசையில் பார்க்கலாம். ஸோ இப்போ 3 வரிசை இப்படி போட்டுக்கலாம். மேலே 3 கீழே 3. ஃபஸ்ட்டு தான் முக்கோணம் வரும். முக்கோணத்துக்கு மேலேருந்து சாதா நமக்கு எப்பயும் போல் தான் ஒரு ஹோல் வரும். 2வது முக்கு திருப்பும் போது முக்கோணம் வரலையேன்னு யோசிக்க வேண்டாம். தப்பாக போடுறோமான்றலாம் யோசிக்கவே வேண்டாம், போட்டுகிட்டே வாங்க. இப்போ மேலே 2வது வரிசை நம்ம முடித்து வயர் பக்கத்தில் இருக்க வயரோட லென்த்தை அளந்து இந்த முக்கோணம் தான் நமக்கு கணக்கு வெட்டிக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் 2வது வரிசை போட போகிறோம். மேலே நமக்கு போகிற வயரில் லாஸ்ட் வயரில் அதோட லென்த்தை சுற்று வயரை எடுத்து நம்ம அளந்துக்கிட்டு அந்த இடத்துல மடிச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது கீழே நம்ம 2வது வரிசை போட்டுட்ருக்கோம். மேலே 1 கீழே 1ன்னு போட்டால் தான் நமக்கு கரெக்டாக வரும். மொத்தம் 8 வரிசை போடணும். மேலே 8 கீழே 8. 4வது வரிசையிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தலைக்கு வயர் விட போகிறோம். அதனால் 4வது வரிசையில் தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வயர் விடணும். 3வது வரிசை வரைக்கும் இப்போ நான் போட்டுட்ருக்க அதே தான், மாட்டாமல் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
மொக்கு திருப்பியாச்சு. இந்த பக்கம் போட போகிறோம். இப்போ 2வது பக்கம் 2வது வரிசை போட்டு முடிச்சிட்டோம். கட்டும் பண்ணியாச்சு. இப்போ 3வது லைன் போட போகிறோம். மேலே ஒரு 3வது லைன், கீழே ஒரு 3வது லைன் போட போகிறோம். சேம் ஃபஸ்ட்டு நம்ம 2 வரிசை போட்ட மாதிரி தான். முதல் 4 லைன் வயர் போயிருக்கும், அடுத்து 5 போயிருக்கும், அடுத்து 6 போயிருக்கும். அதனால் நிறையா வருதுன்னு கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். மேலே ஒரு வி, கீழே ஒரு வி, இது மட்டும்தான் நமக்கு கணக்கு. இப்போ 3வது வரிசை ஒரு பக்கத்தில் போட்டாச்சு. அந்த முக்கோணத்துலேருந்து எண்ணி பார்க்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு இல்லையா, நமக்கு 1 2 தான் இருக்குது. இந்த பக்கம் 3வது வரிசை நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ சுற்று வயர் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டு போகிற இதான் அந்த முத்து. மேலே 1 கீழே 1, ஒரே முத்தில் 2 வயர் போயிருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் முத்து. இதான் நமக்கு கணக்கு. இதில் இருக்கிற வயரை அளந்து தான் நம்ம மடிச்சுக்கிட்டு சுற்று வயர்லேருந்து மேலே ஒரு வீயை போட போகிறோம். இப்போது ஸோ ரொம்ப சிம்பிள். போக போக வி நமக்கு பெருசாகும். ஸோ இப்போ மேலே 3 கீழே 3 வரிசையை முடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிற வயருடைய லென்த்தை வச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ 1 2 3. இந்த பக்கம் முக்கோணத்துலேருந்து கணக்கு 1 2 3. ஸோ 3 வரிசை போட்டாச்சு. 4வது வரிசையிலேருந்து சில சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் வலது கை பக்கமாவது இடது கை பக்கமாவது தலைக்கு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ 4வது லைன் பண்ண போகிறோம். இப்போ எப்போயுமே மொதல் 3 லைனுக்கு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அளப்போம். இப்போ அப்படி பண்ணக்கூடாது. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு 3/4 அடி, அதாவது ஸ்கேலோட 3/4 வாசியை அளந்துக்கிட்டு, இது எதுக்காகனா தலைக்காக நம்ம விடுறோம், மடிச்சிடக்கூடாது பழக்க தோஷத்தில். இந்த தலைக்கு 3/4 வாசி அளந்தது போக ஸ்டார்டிங் முத்தில் இருக்கிற வயரை இங்கே வச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம இப்படி அளந்துக்கிட்டு மடித்து மேலே ஒரு வீயை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மட்டும்தான் சேஞ்சஸ் 4வது வரிசையிலேருந்து. எதுக்காக பண்ணுறோன்னா தலைக்காக பண்ணுறோம், மயிலோட தலை போடுறதுக்காக. இப்போ இதை போட்டு முடிச்சுருவோமா, அப்போ அந்த பக்கம் நம்ம அளக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா வயர் விட வேண்டாம், எப்பயும் போல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பட் இப்படி திருப்பும்போது வலது கை பக்கம் விட்டது நம்மளோட இடது கை பக்கம் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து எப்பயும் போல் இருக்கிற மாதிரி அளந்துட்டு எந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா வயர் விட்டு வெட்டினோமோ அந்த பக்கம் நம்ம பார்த்து வெட்டணும். இனமேட்டு 4வது லைன்லேருந்து மொத்தம் 8 லைன் நான் போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் 8 லைனும் போட்டுட்டேன். அந்த முக்கோணத்துலேருந்து தான் எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி அந்த பக்கமும் 8 போட்டிருக்கணும். மேலே கீழே முக்கோணம் 1 2 3 4 5 6 7 8 விட்டுட்டேன். 4வது லைன்லேருந்து
தலைக்கு ஏதாவது ஒரு பக்கம் சூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 3/4 அடி விட்டணும். அதனால் நமக்கு ஒரு 10 வயர் இந்த மாதிரி லென்த்தாக வரும். 4வது லைன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டனால. ஸோ எந்த பக்கம் இப்படி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏன்னா முன்ன பின்ன நம்ம மாற்றி மாற்றி பண்ணும்போது நமக்கு வலது கை பக்கம் இருக்கிற வயர் இடது கை பக்கம் போயிடும். அதனால் அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாற்றி விட்டுறாதீங்க. எந்த பக்கம் நிறையா வயர் விட்டுருக்கீங்களோ அந்த பக்கமே எக்ஸ்ட்ரா விட்டுங்க. அதுக்கு எதிர் திசையில் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வயரை விடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி நம்ம வயரை விட்டனால 10 வயர் நமக்கு லென்த்தாக இருக்கும். அதை எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டு மிச்சம் அந்த 10 வயரை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து முதுகு பக்கத்தில் இருக்கிற எல்லா வயரையும் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற வயரெல்லாம் வெட்ட போகிறோம். இது எதுலெல்லாம் இப்படி போட்டிருப்போம்னா பந்தில் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு சொருகியிருப்பேன். நம்ம சேனல்லையே நம்ம கோழி குஞ்சு வாத்து போடுறதுலலாம் இப்படி நமக்கு அந்த முதுகு பகுதியை மூடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி நம்ம சொருகி விடுவோம். இதை சொருகிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்பயுமே இந்த பக்கம் சொருகும்போது இந்த மாதிரி சொருகிறதுக்கு இடம் இருக்கிறதா பார்த்து சொருகுனிங்கன்னா இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் ஆகும். மாற்றிட்டிங்கன்னா அந்த முதுகோட ஃபினிஷிங் நல்லா வராது. அந்த 10 வயரை விட்டுட்டு 11வது வயர்லேருந்து அந்த முதுகு சைடில் இருக்க எல்லா வயரையும் இந்த மாதிரி சொருகி விடணும். சொருகும்போது வயரை சுற்றும். அப்போ நம்ம அதை எடுத்து விட்டுட்டு அழகாக பண்ணோன்னா இன்னும் சூப்பராக வரும். தலைக்கான அந்த 10 வயரை விட்டுட்டு எல்லாத்தையும் சொருகுனா இப்படி தான் இருக்கும். நான் ஒரு லைனில் தான் சொருகியிருக்கேன். இன்னொரு கீழே இருக்கிற வயர்லையும் சேர்த்துட்டு சொருகிட்டு வெட்டிடலாம். இந்த லாஸ்ட் வயரு, அதாவது ஒரு முத்தில் 2 வயர் போகும் இல்லையா, அதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 வயரையுமே உள்ளே சொருகி விட்டுறணும். அப்போ தான் இந்த கூம்பு நமக்கு கிடைக்கும். கோழி குஞ்சுலேயும் நம்ம அப்படி தான் சொருகியிருப்போம். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் முத்து இருக்காது சொருகிறதுக்கு, அதுக்காக உள்ளே சொருகிறோம். எப்படி சொருகுன்னு சொல்லி காமிக்கவா? இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது இந்த மாதிரி முத்து. இதை இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்து ரைட் சைட் பார்க்கணும். இப்போ ரைட் சைடு இருக்க முத்தை சொருகிறதுக்கு இங்கே ஒரு இது இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடுக்கு இந்த இது இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக சொருகணும்னா ஃபினிஷிங் அழகாக வரும். இதை மாற்றினா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இதுதான் ட்ரிக்கு. ஸோ இப்போ முதுகு சைடில் இருக்க எல்லா வயரையும் நான் இப்போ எப்படி சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம சொருகாமல் வச்சுருக்க இந்த 10 வயர் மட்டும்தான் நமக்கு இருக்கும். எண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 10 வயர் இருந்தால் தான் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்க ஸ்டெப் கரெக்டு. ஒரு எட்ஜ் நமக்கு கூர்மையாக இருக்கும். அது ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு 6 முத்தை பிரித்து விட போகிறோம். இங்கே ஒரு முத்து இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு முத்து கூர்மையாக முடிஞ்சிருக்குல்ல, அந்த ஒரு முத்தை பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கு கீழே 2 முத்து இருக்கும், அதையும் பிரித்து விடணும். நான் ஆல்ரெடி இந்த சைடில் இருக்கிறத பிரிச்சுட்டேன். இப்போ இது 2 முத்து இருக்கா, ஒன்று நான் பிரிச்சுட்டேன். இப்போ இது 2வது. அதுக்கு கீழே 3 முத்துன்னு வரும். எதுக்காகனா தலை சமமாக ஆரம்பிக்கிறதுக்காக தான் இது நம்ம பிரித்து விடுறோம். 1 பிரித்தேன், அதுக்கு கீழே இருக்க 2 முத்தம் பிரிச்சுட்டேன். அதுக்கு கீழே 3 முத்து நமக்கு தெரியும். இந்த 3 முத்தையும் பிரித்து விடணும். இப்போ நம்ம தலை தான் போட போகிறோம். அதுக்காக தான் இப்படி பிரித்து விட்டுட்ருக்கோம். இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். எல்லா முத்தும் ஈக்குவலாக இருக்கும். பிரித்து விட்ட உடனே இந்த வரிசையில் எல்லா முத்தும் ஈக்குவலாக இருக்குமா, ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வயர் இப்படி க்ராஸாக போகும். இப்போ அதை ஈக்குவலாக வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு முத்து போடணும். 6 முத்து பிரித்து விட்டுருக்கோம், ஒரு முத்து போடணும். இந்த வரிசையை சரியாக கொண்டு வரதுக்காக நம்ம இந்த முத்தை போடுறோம். போட்ட பிறகு சுற்று வயரை எடுத்துக்கிட்டு நம்ம தலைப்பகுதியை போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த முத்து போட்டனால இந்த ஒரு நமக்கு ஈக்குவல் லைன் ஒன்று கிடச்சிருக்கு. இப்படி லைன் ஈக்குவலாக வந்தால் நீங்கள் இது வரைக்கும் போட்ட ஸ்டெப் கரெக்டு. இப்போ நம்ம சுற்று வயரை எடுத்துக்கலாம். சுற்று வயரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு ஒரு வரிசை போட போகிறேன் சுற்று வயரை வச்சு. ஸோ தலைப்பகுதி போடுறதுக்கு இந்த சுற்று வயரை வச்சு நான் 3 வரிசை போடுறேன். ஒரு வரிசையும் ஏணிப்படி முடிச்சு வச்சு ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும்னு தெரியலனா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சுற்று வயர் வச்சு 3 ரோ போடணும். 3 ரோ போட்ட பிறகு தலையை மூடி க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் 3வது ரோக்கு அப்புறம்
நீங்கள் சுற்று வயரை கட் பண்ணிவிட்டு அந்த வயரை உள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்ட உடனே நம்ம நிறைய இதில் போட்டிருப்போம். ஒன்று சேர்றதுக்கு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற வயரை 2 வயர் எடுத்து ஒரு முத்து போடுவோம். அந்த மாதிரி இப்போ நமக்கு 10 வயர் நம்ம சுற்று வயர் வச்சு போடுறோம். சுற்று வயரை கட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வயரை ஒரு நாட் போட்டு 5 நாட்டாக கொண்டு வரணும். இந்த 5 நாட்டையும் நம்ம கிளுகிளுப்பையில் சொருகின மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம கோழி குஞ்சில் சொருகின மாதிரி, இப்போ நம்ம இந்த பீகாக்கோடைய முதுகு பகுதியில் சொருகின மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பில் ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நான் அந்த ஸ்டெப்பு போட்ட வீடியோ இங்கே ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் நான் இப்போ இங்கே ஓரலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் அந்த தலைப்பகுதியை ரிப்பீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. முதுகு பகுதியை ஃபுல்லாக சொருகி கட் பண்ண பிறகு 6 முத்தை நம்ம பிரித்தோம். ஈக்குவல் வரதுக்காக ஒரு முத்து போட்டோம். சுற்று வயர் எடுத்து 3 வரிசை போடணும். 3 வரிசை முடிஞ்சோடனே சுற்று வயரை கட் பண்ணிவிட்டு 10 வயர் இருக்கிறத 2 வயராக எடுத்து ஒரு முத்து போட்டு 5 நாட்டாக கொண்டு வந்து அந்த தலைப்பகுதியை மூடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற நாட்டில் நம்ம சொருகி விட்டுட்டு முதுகு பகுதியில் மிச்ச வயரை எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி இங்கேயும் வெட்டி முடிச்சிடணும். முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு நடுவில் ஒரு குட்டி கேப் இருக்கட்டும். மயிலோட தலைப்பகுதியில் நமக்கு ஒரு கொண்டை வைக்க போகிறோம். அதில் அங்கே சரியாயிடும் அது. அதனால் இது வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நான் தலை பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 3 ரோ போட்டிருக்கேன் தலைக்கு. மேலே அந்த ஒரு நாட்டை பக்கத்தில் இந்த மாதிரி சொருகிட்டால் நமக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் வரும். நமக்கு கொண்டை வச்சுறதுனால அந்த இடம் மறைஞ்சு போயிடும், ஒரு அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சென்டர் பார்ட் ரெடி. இப்போது நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுடைய தெளிவுக்காக 3 ரோ சுற்று வயர் வச்சு போட்டிருக்கேன். அந்த 3 ரோக்கு அப்புறம் 2 முத்தாக எடுத்து ஒரு முத்து போட்டிருப்பேன். ஸோ மேலே சொருகின பிறகு நமக்கு இப்படி தான் இருக்கும், டவுட்டே வேண்டாம். அடுத்த ஸ்டெப்பாக மயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கை போடலாம். நான் ஒரு ரெக்கை போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ரெக்கை இப்போ போட்டு காட்ட போகிறோம். இதுக்கு 4 அடியில் 5 வயரை நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபெதர் போடுறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த முதுகு பக்கம்லாம் சொருகியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த முத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம யானைக்கு காதுலாம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் சொருகணும். ஒரே ஒரு வரிசையில் அந்த 5 வயரையும் சொருகி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். எப்போயுமே இந்த தலை நம்மளை பார்த்த மாதிரி வச்சு நம்ம நாட் போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ 4 அடி வயரை முதுகு பக்கம் முடிஞ்ச ஒரு ஹோல்ஸ் நான் தேர்ந்தெடுத்து கீழே ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கிட்டு பாக்ஸ் நாட் போடணும். தலை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்கணுமா, கொஞ்சம் பின்னாடி ஆரம்பிக்கணுமா, எந்த கவுண்ட்டும் கிடையாது. எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபெதர் போட்ட பிறகு அது ஆரம்பிச்சிருக்கிற முத்துலேருந்தே தான் பண்ணணும். இப்போ செகண்ட் வயர் எடுத்திருக்கேன். அந்த லைன்லேயே தான் போடணும். அதுக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸில் போடுறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ்லேயே தான் இருக்கணும். அதுக்கு கீழே போயிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப கேப் ஆகிடும். ஸோ அதுவும் இதுவும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஒரே ஹோல்லேருந்து வெளியே வந்திருக்கணும் ரெண்டும். தலை எப்பயுமே உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2வது இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ 3வது வயர் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தடுத்து 3rd 4th 5th வயரும் சேம் இதே மாதிரி போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைனில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இது செகண்ட் விங்ஸ் அப்படின்றனால ஃபஸ்ட்டு விங் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அது என் பண்ண இடத்துலேயே என் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. எல்லா முத்து போடும்போதும் தலை உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அங்கே முடிஞ்சது தான் இடத்துல தான் இந்த இதுவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப், எல்லா மேல் போகிற வயரும் க்ராஸாக போயிருக்கும். இப்போ கீழே நமக்கு 5 முத்து கிடச்சிருக்கு. மேலே போகிற க்ராஸ் வயரெல்லாம் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு 4 முத்து கிடைக்கும்.
இப்போ ஃபஸ்ட்டு க்ராஸ் இருந்த வயரில் நான் ஒரு முத்து போட்டுட்டேன். இப்போ நான் செகண்ட் போட்டுட்ருக்கேன். நமக்கு இதில் 4 முத்து கிடைக்கும். 4க்கு மேலேயும் க்ராஸாக வயர் போகும். அதில் 3 முத்து போடணும். 3க்கு மேலே போகிற வயரும் க்ராஸாக தான் போயிட்டுருக்கும், 2 வயரும். அந்த 2க்கு மேலே க்ராஸாக போகிற வயரில் ஒரு முத்தும் போட்டு இப்படி முடிக்கணும். ஸோ நான் எல்லா க்ராஸ் வயரையும் ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி மலை மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்கு இல்லையா, இதை மடித்து இந்த வயரை யூஸ் பண்ணி இந்த லைனில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போட்டு விங்ஸ் ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்த முத்து அந்த ஃபஸ்ட்டு நாட் வரைக்கும் நம்ம இப்போ போட்டுக்கிட்டே போகணும். அடுத்து இந்த 2ஐயும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அதே மாதிரி போட்டோமா, இந்த மாதிரி ரைட் சைடில் ஸ்டார்டிங் இந்த வயரை வச்சு இந்த பக்கம் போடணும். நமக்கு அந்த பக்கம் போட்ட மாதிரி வராது, அதனால் இந்த இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த வயரை இந்த 1 வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் இருக்க கீழே இருக்க வயரை மடித்து இது வரைக்கும் நான் 7 வரிசை போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள். பார்க்க தான் ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியலாம். என் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே பார்த்து போட்டுக்கிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த பக்கம் அந்த 1 வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வயர் எடுத்து போட்டோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே அந்த சைடில் லாஸ்ட்டாக இருக்க வயரை எடுத்து அந்த மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி போடணும். இப்போ இது 2வது வரிசை நம்ம போட போகிற. இப்போ 2வது வரிசை போட்டு முடித்ததுக்கப்புறம் 3வது வரிசை இந்த மாதிரி 7 வரிசை போடணும். நம்ம இந்த பக்கத்துலேருந்து 1, அந்த பக்கத்துலேருந்து 1. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 5 வயர் எடுத்தோமா, அதை முதுகு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணி போட்டோமா, முக்கிய குறிப்பு தலை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். 5 வயரை ஜாயின் பண்ணோடனே மேலே க்ராஸாக போகும். 5க்கு மேலே 4, 4க்கு மேலே 3, 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 1ன்னு நம்ம போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வலது கை பக்கத்துலேருந்து லாஸ்ட்டாக போகிற வயரை அதே வரிசையிலையும் கீழே அதே மாதிரி இருக்கிற லாஸ்ட் வயரை இந்த மாதிரி நம்ம மொத்தம் 7 வரிசை போடணும்னு சொன்னேன். 7 வரிசை போட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய விங்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி வளைச்சி போட வேண்டியது தான்.
ஸோ ரெக்கையோட எல்லா முத்துக்களையும் நம்ம போட்டுட்டு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரெக்கையை போட்டு முடிக்க போகிறோம். ஸோ இப்போ முடிச்சிட்டோம். இப்போ 2 ரெக்கையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல ரெக்கை கரெக்ட் அந்த ரெக்கை ஆரம்பிக்கிற இடத்துலையே தான் ஆரம்பிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். முடிக்கும் போதும் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெக்கை போட்டு முடிச்சிட்டோம். ஸோ எல்லா வயரையும் இந்த மாதிரி உள்பக்கமாக சொருகி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸை பார்ட் 2ல் பார்க்கலாம். வெயிட் ஃபார் பார்ட் 2 வீடியோ.